ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜி ராம். ஆஸ்திரேலியாவின் பிரசித்தி பெற்ற ANZ வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷெய்ன் எலியட் தனிப்பட்ட முறையில் வேலைக்கான விண்ணப்பங்களை எடுத்துக்கொள்ளும் தொகுப்பு ஒன்றை நிர்வகித்து வருகிறார். இந்த தொகுப்பில் 45 மற்றும் நடுத்தர வயதுள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய நாட்டில் 500 மில்லியனுக்கும் அதிகமாக 45 வயதுடையவர்கள் ஜாப் கீப்பர் அரசு ஆதரவு தொகையில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் அவர்களுக்கு வேலை வழங்குவதன் பொருட்டு இந்த தொகுப்பை அவர் நிர்வகித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. 45 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கைக்கான அனுபவமும் வேலைக்கான அனுபவமும் நிறைய இருக்கும் என்றும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காகவே ANZ வங்கி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதாக ஷெய்ன் எலியட் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவ ஆரம்பித்த நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இதுவரை இல்லாத அளவு நேற்று மட்டும் 84,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதை அடுத்து இன்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 110 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 43 பேருக்கு எப்படி கொரோனா வைரஸ் பரவியது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் அதை பற்றிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பிரிஜிக்லியான் தெரிவித்துள்ளார். அதிகப்படியான கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதன் காரணத்தினாலேயே அதிகப்படியான கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்றும் மேலும் மக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கிளாடிஸ் பிரிஜிக்லியான் கேட்டுக்கொண்டுள்ளார். விக்டோரியாவில் மீண்டும் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக அங்கு 7 நாட்கள் பொது முடக்கம் நேற்று அறிவிக்கப்பட்டது. பொது முடக்கத்தின் முதல் நாளான இன்று 22 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 14 பேர் முழுமையாக தனிமைப்படுத்துதலில் இருந்தவர்கள் என்றும் மீதமுள்ள 6 பேர் அதிகப்படியான கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புள்ள இடங்களில் இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று பரவ வாய்ப்பு உள்ள இடங்களில் இருந்து 6 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பது ஓரளவிற்கு நம்பிக்கை அளிக்கிறது என்று விக்டோரிய சுகாதாரத்துறை அமைச்சர் மார்டின் ஃபோலி தெரிவித்துள்ளார். விக்டோரியாவில் மேலும் ஒரு வாரம் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதால் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கு கூடுதலாக 282.5 மில்லியன் வணிக ஆதரவு தொகை வழங்க இருப்பதாக தொழில்துறை மற்றும் ஆதரவு அமைச்சர் மார்டின் பக்கூலா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விக்டோரிய அரசு அறிவித்திருந்த 12 நாட்கள் பொது முடக்கத்தின் போது பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கு $484 மில்லியன் ஆதரவு தொகை வழங்கி இருந்தது. இதுவரை விக்டோரியாவில் 86,000 வணிகங்கள் ஆதரவு தொகை பெற்றுள்ளது என்றும் லைசன்ஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி நிதி மூலம் $3,000 பிசினஸ் காஸ்ட் அசிஸ்டன்ஸ் நிதியின் மூலம் $2,000 வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தின் போது வணிக ஆதரவு தொகை பெற முடியாத வணிக நிறுவனங்களும் தகுதி பெறாத வணிக நிறுவனங்களும் இந்த ஜூலை மாத பொது முடக்கத்தில் வழங்கப்படும் ஆதரவு தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவத் தொடங்கி அறிவிக்கப்பட்ட அனைத்து பொது முடக்கத்தால் இதுவரை 7 பில்லியன் ஆதரவு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மார்டின் பக்கூலா தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் தனது படையின் மிக முக்கியமான ஏவுகணைகளில் ஒன்றை ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்து ஏவி பரிசோதனை செய்து பார்த்துள்ளது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகள் சேர்ந்து செயல்படும் டலிஸ்மான் சாப்ரி ராணுவ கூட்டு பயிற்சியின் போது அமெரிக்க ராணுவ படையின் மிக முக்கிய ஏவுகணையான MIM-105 என்ற 2 ஏவுகணைகள் ஆஸ்திரேலியாவின் மத்திய குயின்ஸ்லாந்து பகுதியிலிருந்து பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் 1 மணி நேரத்தில் 4,000 முதல் 5,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கும் திறன் படைத்தது என்றும் ஒரு நொடியில் ட்ரோன்களை தாக்கி அழிக்கும் சர்வ வல்லமை படைத்தது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஏவுகணைகள் ஏற்கனவே அமெரிக்க ராணுவ படையின் சார்பாக மத்திய கிழக்கு போரில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை பரிசோதனையை நேரில் பார்த்த ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் மிகவும் பரவசம் அடைந்துள்ளனர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகள் இணைந்து செயல்படும் ராணுவ கூட்டு பயிற்சியை சைனாவின் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் சட்டவிரோதமாக குயின்ஸ்லாந்து கடற்கரையில் இருந்து உளவு பார்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
பிரிஸ்பேனில் 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான அனுமதி பெறுவதற்கு குயின்ஸ்லாந்து முதல்வர் அனஸ்டேசியா பலாஷே தற்போது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் டோக்கியோவிற்கு சென்று முதல் கட்ட பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். இந்நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் மார்க் ஆடம்ஸ் இது பற்றி தெரிவிக்கையில், முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ளது என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் பிரிஸ்பேனில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்காக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அந்நகரத்தின் சார்பில் கலந்து கொண்ட குயின்ஸ்லாந்து முதல்வர் அனஸ்டேசியா பலாஷே அனைத்து விளக்கங்களையும் முறையாக அளித்துள்ளார் என்றும், இருந்தபோதும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று இரவு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக இணைந்து வாக்குப்பதிவின் மூலம் 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை பிரிஸ்பேனில் நடத்தலாமா வேண்டாமா என்று ஓட்டுப்பதிவு மூலம் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான நகரங்களின் பட்டியலில் பிரிஸ்பேன் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று இரவு நடைபெறும் 45 நிமிட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் காணொளி வழியாக கலந்து கொள்கிறார் என்றும், ஏற்கனவே டோக்கியோவில் குயின்ஸ்லாந்து முதல்வர் அனஸ்டேசியா பலாஷே இருக்கிறார் என்றும், இவர்கள் இணைந்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 2032இல் பிரிஸ்பேனில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான அனுமதி குறித்து வாதிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் பிரிஸ்பேனில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் பிரிஸ்பேன் நகரமே வான வேடிக்கையால் அலங்கரிக்கப்படும் என்றும், பச்சை மற்றும் தங்க நிற மின் விளக்குகளால் பிரிஸ்பேன் நகரம் முழுவதும் மின்னும் என்றும் சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெர்லிங் ஹிஞ்ச்க்ளிஃப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விருந்தினராக கலந்து கொண்ட ஹங்கேரி, சைனா, இந்தியா, கத்தார், இந்தோனேஷியா, ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் பிரிஸ்பேனில் 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான ஆதரவை வழங்கியுள்ளன என்றும், நாம் மிகவும் அமைதியாக காத்திருக்கிறோம் நம் பாதங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து வைப்பதற்கு என்று பிரிஸ்பேன் நகர மேயர் ஏட்ரியன் ஷ்ரின்னர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.